ஃப்ரெண்டு தோஸ்து ஆதி பைக் புதுசா வாங்குனியா? திருடிட்டு வந்தேன். திருடுறது ஏன் வேலை, நீ ஜோக் அடிக்காத. நிஜமா இந்த மாதிரி பைக் ஓட்டணும்னு ரொம்ப நாளா ஆசை. பார்த்தேன், எவனும் இல்ல, அடிச்சிட்டேன். அது எவனாவது அடிச்சவங்கிட்ட போய் சொல்லு, நான் நம்ப மாட்டேன். இது புது பைக்கு, நான் ட்ரீட் கேப்பேன், நீ போய் சொல்ற. சொன்னா நம்ப மாட்டேன். இத புடி, உனக்கே தெரியும். ஓகே, நீ விளைவிக்க, நான் விளையாண்டு பாக்குறேன். டேய், இது என்னங்கடா பைக்கு? ஏதோ பிரெக்னன்டான பசுமாடு மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் வீல் செங்கல்பட்டுல இருக்குது, பேக் வீல் தாம்பரத்துல இருக்கு. இதை எப்படா ஓட்டுறது? ஏதோ தண்ணி லாரியை வாங்கி ரீமாடல் பண்ணி சரவணா பாத்திர கடையில இருந்து சில பல எவர்சிலர் ஐட்டங்களை வாங்கி ஃபிட்டிங் பண்ணிருக்கானுங்க. அண்ணா, உனக்கு ஒரு ரவுண்ட் வேணும்னா நான் வேணா ஓட்டி காட்டுறேன். ஏய், இது ஏன் பைக்குடா? ஓம் பைக்கா? கடைசியா என்ன வேலை நான் தருவேன். ஏய், நீ என்னை இப்ப அடிக்க போற மேட்டரை பப்ளிக் வாட்ச் பண்றாங்களா? இல்ல. அப்படின்னா வேணா ஒரு தடவை அடிச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட், கீப் இட் அப். ஆதி 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 ஆதி, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன என்னாலே புரிஞ்சுக்க முடியல. அஞ்சலியை பாத்தியா? ஒரு எலியும் பார்க்கல. உண்மையை சொல்லு. ஐ லவ் யூ சொல்ல தானே அஞ்சலியை தேடுற. லவ் பண்ணலன்னு சொல்றதுக்காக போயிட்டு இருக்கேன். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்ல. வணக்கம் அண்ணா. தப்பு தப்பு. என்னடா பேருதான் சோழன்னு பார்த்தா ராஜா வாழ்க்கை போல இருக்கு. 4 பைலட்டு, 40 செக்யூரிட்டி, வாழ்க்கைதான். எல்லாம் உங்க தயவுனா. வா 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 வா, உட்கார் 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 உட்கார்றா. ஏண்டா 5000 சம்பளத்துக்கே உனக்கு இவனுங்க இவ்வளவு விசுவாசமா இருக்கிறப்போ உன்னை அமைச்சராக்குன எனக்கு நீ எப்படி இருக்கணும்? அண்ணா என்ன வார்த்தைனா அது? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுண்ணா. சும்மா பேசலான்னு தான். இங்கேயாண்ணா குப்பம் சாக்கடை வண்டியில் உட்காரலாண்ணா, ஏசி இருக்குண்ணா. ஏன்? நாம் இங்கேருந்து வந்தவனுங்க தானே. இந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து நீயும் நானும் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? டேய், 2 டீ சொல்லு, சாப்பிடு. டேய், டிராஃபிக்கை கிளைம் பண்ணுங்கடா. சார், டிராஃபிக்கை மூடிக்கிட்டு நில்லு. என்னைய பார்க்கறதுக்கு நீ வரணுமாண்ணா? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனேண்ணா. இந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இந்த குப்பையிலேருந்து உன்னை கூட்டிட்டு போய் தானே வார்டு, வட்டம், எம்எல்ஏ, எம்பி, மந்திரின்னு ஆக்குனேன். அந்த காலமே வேறண்ணா. வேணும்னா திரும்ப அங்கேயே போறியா? என்னண்ணா? இத பாரு, உனக்கே தெரியும். அப்துல்லா, சதா, இவங்க 2 பேரும் 2 கண்ணுண்ணா. கத்தி மாதிரி. அவங்க தான் என் ஆயுதம். அவங்க கேட்டு நான் எதையும் இல்லைன்னு சொன்னதில்லை. தெரியும்ண்ணா. எனக்கு இந்த 5 வருஷ பவர் எல்லாம் பிடிக்காது. ஆயுசுக்கு நான் தான் பவர். ஆனா இவன் ஓ மாதிரி எம்பி ஆகணுமா? டேய், எம்பி அண்ணன் ஏன்ட்ட சொல்ல வேண்டியதாடா? இதுக்கெல்லாம் போய் அண்ணன் சொல்லிட்டு இதை பெரிய விஷயமா? அது இப்படிதானே போன வாட்டியும் சொன்னேன். போன வாட்டியும் சொன்னா ஹைவேஸ் கான்ட்ராக்ட் கூட வாங்கி தரேன்னு சொன்னேன். அது கூட சொன்னா. சரி சரி, முடிச்சுனா விட்டுரு. அவனுக்கு எம்பி சீட்டு, இவனுக்கு கான்ட்ராக்ட். வரணும், வாங்குற. ஹாய் அஞ்சலி. ஹாய். என்ன நேத்து வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போயிட்டா? இல்ல, நேத்து அடிபட்டுச்சுல, அதான் எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் இந்த அடிக்கு பெட்ல படுத்துட்டு இருப்பேன் நினைச்சியா? அதான் பார்த்தனே. சார் பயங்கர ரொமான்டிக் மூட்ல இருந்தீங்க. சாரி அஞ்சலி. எதுக்கு? இல்ல, நேத்து நீ வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாதுல்ல. சச்சா, அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பேசிருப்பேன். ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? நான் ரொமான்டிக்கா இருந்ததுக்கா? இல்ல, என்ன காப்பாத்துனதுக்கு. இதை நீ வீட்டுக்கு வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நோ நோ நோ, அந்த நேரத்துல வர்றது சரியில்லைல்ல. நீ எந்த நேரம் வந்திருந்தாலும் என் குடும்பம் அப்படிதான். என் குடும்பமே ஒரு தனி ராஜ்யம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா. என் கூட எந்த பொண்ணு பேசினாலும் அவதான் அவங்களுக்கு பட்டத்து ராணி. அந்த மாதிரி நினைப்பு அவங்களுக்கு. நினைச்சுக்கிட்டோம், அதுக்கு என்ன? முதல்ல நீ ரிசைன் பண்ணு. யோ, ஜனங்களும் என்ன செய்ய பண்ண சொன்னா நீங்களே தான் சொல்றீங்க. என்ன அர்த்தம்? நாங்க கேட்டது எப்ப நீ செய்ய முடியலையா, அதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு மந்திரி பதவிய மறந்துட்டியா? இந்த மினிஸ்டர் போஸ்ட் அண்ணன் உனக்கு போட்ட பிச்சை. என்ன என்னப்பா பண்ண சொல்றீங்க? எல்லாம் அந்த அந்த பட்டாபி பண்ற வேலை. அவன் சென்ட்ரல் மினிஸ்டர் பக்கத்துல ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கான். நீங்க கேட்குற எம்பி டெண்டர் எல்லாம் அவனுக்கு கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு கிடைக்க கூடாதுங்கிற சத்தியமா இருக்கான் அவன்.
அவன் அங்கே இருக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. என்னை நம்புங்க, உங்களை நான் மோசம் பண்ண மாட்டேன். முடிஞ்சா முதல்ல அவனை போட்டு தள்ளுங்க. டேய் முடிஞ்சாவா? யார்கிட்ட பேச மறந்துட்டியா? முதல்ல அதை செய். டேய், உட்காருடா. சும்மா அவசரப்படாத. முதல்ல அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு. டேய் என்னடா வார்த்தை? என்ன வார்த்தை? வெட்டன அண்ணன் வேணான்னு வரா? அந்த காம்ப்ளெக்ஸ் மேட்டர்ல அவனை கண்டந்துமா வெட்டிருக்கணும். நாளைக்கு அவன் இடத்துல பூந்து அவனை தூக்குறேன். அப்புறம் பாக்குறேன்டா அண்ணன் மூஞ்ச. நீங்க இரு. மாமா ஜாக்கிரதை. விட்டுட்டியேடா, விட்டுட்டி. விடியத்துக்குள்ள அந்த பட்டாபி எனக்கு வேணும். சதாவை யார் கொண்டு இருப்பா? அதுதாம்மா எனக்கும் புரியல. நிச்சயமா பட்டாபி இதை செய்யல. கண்ணு சிமிட்ட நேரத்தில் அவன் கதையை முடிச்சவன் யாரா இருக்க முடியும்? ஆர்டிஎக்ஸோட எதிரிகளுக்கு பஞ்சமே இல்லை. கண்டிப்பா அதில் ஒருத்தன் தான் பண்ணியிருக்கணும். என்ன ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட், நம்ம கையால் அவன் சாவலை.